தேவனுடைய கை உருவாக்குகிற கை. தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்திருக்கிறாரா? உருவாக்கி இருக்கிறார். அது சொல்லுகிறான், நீ ஒரு களிமண், என்ன செய்ய முடியாது, நீ கேள்வி கேட்க முடியாது, அவர் உன்னை உருவாக்குகிறவர் என்று சொல்லுகிறான். இதைதான் எரேமியா 18 நம்ம முதல் 6 வசனங்கள்ல பார்க்கிற ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசினார், நீ குயவன் வீட்டுக்கு போ. நீங்க அங்க பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உருவாக்குகிற ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியும். உண்டாக்குகிற தேவன், அது மாத்திரம் அல்ல, தாங்குகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா மூலமாய் கர்த்தர் அங்கே பேசுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்தானா, அப்படியே ஒரு களிமண்ணை பிசைந்து ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கை உருவாக்குகிற ஒரு கை, சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறது. நம்முடைய வாழ்வை கர்த்தர் உருவாக்குகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்படுகிறது. அவன் ஒரு பானையை வடிவமைக்கிறான், ஒரு பாத்திரத்தை வடிவமைக்கிறான்னு சொன்னா அந்த பாத்திரத்தை குறித்ததான ஒரு நோக்கம். அந்த நோக்கம் இன்னைக்கு உங்களை என்ன தேவன் என்ன செய்யல, சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை சிருஷ்டிக்கிற போதே ஒரு நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்தார். எரேமியா 1:5 அப்படித்தான் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை உருவாக்குகிற போதே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உருவாக்கினேன். சும்மா இல்லை, ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்குகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நோக்கத்தை தாண்டி ஒன்றும் செயல்பட முடியாது. அது மாத்திரம் அல்ல, அந்த ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிற போது அதனுடைய பயன்பாடோடு கூட அது உருவாக்கப்படுகிறது. இதுக்காக இது பயன்பட வேண்டும், இந்த காரியத்திற்காக இது பயன்பட வேண்டும் என்று சொல்லி அது என்ன செய்யப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, அதை உருவாக்குகிற போதே ஒரு மதிப்போடு கூட உருவாக்குகிறார். அதனுடைய மதிப்பு தேவனுக்கு மகிமை உண்டாண்டு, அதற்கு ஒரு விலை. கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா, எல்லாவற்றையும் செய்கிறவர் தான். அங்க வசனம் சொல்லுகிறது, களிமண் மேல் குயவனுக்கு என்ன இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாண்டு. இது சரிப்படலையா, மாற்றி வேறொன்றாய் வடிவமைப்பார். இது சரியாகலையா, இன்னொன்றா. ஏன்னா குயவன் தனது விருப்பத்தின்படியெல்லாம் என்ன செய்கிறானா, உருவாக்குகிறவன். அவன் உருவாக்குகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கொடுக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அதை உண்டாக்குகிறான். அது முழுமை பெருகுகிற போது, அது முழுமை அடைகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய அந்த கரத்தினுடைய அந்த வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உண்டாக்கினது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாய் ஊதினவே, நம்மை ஜீவாத்மாவாய் கட்டி எழுப்பினவே. இன்றைக்கு அவர் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், நான் சொல்லுவேன், நான் செய்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வாய் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அவருடைய கை அதையெல்லாம் என்ன செய்யுமா, செய்து முடிக்கும். நீங்க இந்த வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்னார்னா கர்த்தருடைய கை அதை என்ன செய்யும், கட்டாய அதை தாண்டி அதை தடுத்து ஒருவனாலும் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலே பாருங்க, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், சாலமோன் சாட்சி சொல்லுகிறான், எங்க அப்பாவுக்கு தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் என்ன செய்தாரு, அவருடைய கையினாலே செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் செய்வேன்.